தலைவர் சொல்ல வேணாம் சொன்னாரு. உள்ளதா இருக்காரு. இப்படி ஓடி ஒளிஞ்சா இப்படி பயந்தாங்கோலி. எப்ப கவுன்சிலர் ஆகுது, எம்எல்ஏ ஆகுது, எம்பி ஆகுது, மினிஸ்டர் ஆகுது, முதலமைச்சர் ஆகுது, பிரதமர் ஆகுது. ஏண்டா நீ வெட்டி வெட்டி அடிக்கிற? டேய் உன் கக்கூஸ் காசு வர வரைக்கும் இந்த மோரத்தை வச்சுக்கடா. எழுத்தவள ஓ மாமா ஓ பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டல. நேர போ, எங்க அம்மா கடையில இருக்கோம், போய் சொல்லு. எங்களுக்கு வேற வேலையே இல்ல பாரு. இவ என்ன பண்றான்னு பாத்துட்டு போய் ஊரூரா சொல்றதா வேலை. ஐ ஹேவ் லாட் ஆஃப் வொர்க் டே. இங்கிலீஷ் அப்ப போய் பார்க்க வேண்டியதானே. ஹே, இது என் சித்தப்பா வீடு. நான் வேலை வெட்டிடாம கூட உட்காருவேன். உனக்கு என்னடி? சில பேருக்கெல்லாம் இப்படிதான் பொறாம வந்தா தலைமுடி பத்திட்டு காத்துல பறக்கும். சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? பார்த்து ஹேண்டில் பண்றதுல இல்ல பின்னாடி பாத்ரூம் குளி தோணுன இல்ல. நீங்க எதுக்கு இவ கேக்குறதுக்கு பதில் சொல்றீங்க? ஏங்க டாவ அடிக்க நீங்க கிளம்புங்க சார். அவ கிடக்குறா. சொல்லியிருந்தீங்கன்னா ஜேபிசி எல்லாம் வர சொல்லியிருப்பேன். என்னது ஜேபிசியா? அது ஜேசிபி. அது கூட சொல்ல தெரியல. உங்களை விட எல்லாம் எங்களுக்கு நாலேஜ் அதிகண்டி. நாளோட சிட்டிங் போனோம் வரணும். நான் என்ன உன்ன மாதிரி ஊர் ஊரா கட்ட வரலுக்கு கட்டு போட்டா தெரியுறேன் சார். அப்புறம் ஒரு காமெடி, அதோ அங்க வச்சிருக்க பாருங்க டப்பி. அதே குட்டி குறப்பா ஒரு டப்பி. 5 ரூபாய்க்கு ஜிஞ்சரும் 10 ரூபாய்க்கு பஞ்சம் வச்சு நர்ஸுன்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. அது ஜிஞ்சர் இல்ல. சார் அதை விட முக்கியமான விஷயம், 4 மெம்பர்ஸ் செத்து போயிட்டாங்க. இவ இன்ஜெக்ஷன் போட்டு. I think that is poison ஊசி. அஞ்சோ இன்ஜெக்ஷன் உனக்கு தாண்டி. better distance make சார். சாரி. எப்பா ஒரு டீய போடுப்பா. இங்க வேலைக்கு ஆள் கிடைக்குமா? என்ன வேலைக்குண்ணே? குழி வெட்டுறது தான். அந்த 2 பேரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் குழி வெட்டுறவனுங்க. அநேகமா எனக்கும் அவனுக்கு தான் வெட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். குழி ஒண்ணு வெட்டணும். எந்த ஊர்லங்க? குருவாடிப்பட்டி. என்ன மண்ணு? விலங்கல. விலங்கலையா? அதாங்க கரைசலா, களிமண்ணா, செம்மண்ணா, செம்மஞ்சேரியா, சரளையா, மானாவாரியா, மனசாரியா? முதல்ல அதை பார்த்து சொல்லுங்க. செம்மண்ண. செம்மண்ணா? ஐயா அது ரொம்ப கடுமையாவில் இருக்கும். மம்புட்டிக்கு சொல்லியாத. சவன்னு தோண்ட முடியாத. சரி ஆண்டவா, ஏதாவது டேட் இருக்கா பாரு. நோட்டு போட்டு வேலை செய்யறாங்க. 28ஆம் தேதி கிளவி சீரியஸா இருக்குன்னு நாள் குறிச்சிட்டாங்க. ஆமா. 29ஆம் தேதி செட்டியார் ஆஸ்பத்திரி இல்லைன்னா ஆத்திர அவசரத்துக்கு காசு வாங்க முடியாது. 30ஆம் தேதி ஒரு ஹாஃப் டே ஃப்ரீயா. ஆமா ஒரு ஹாஃப் டே இருக்குதுங்க. விலங்க நம்பர் தான். சரி ஒரு அடிக்கு எவ்வளோ தருவீங்க? 2000மா? 200 ரூபாயா? 200 ரூபாயா? ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட்டு 300 ரூபாய் கொடுங்களேன். சரி வாங்கிக்கிறங்க. சரி அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. குருவாடிப்பட்டியில வந்து ஆணிமுத்து வீடு எதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. சரி போங்க, வந்து சேருங்க. இதுவே நாக் அவுட் கேம்ல இந்தியா பாகிஸ்தான் மோதுற சூழல் வந்தா அந்த மேட்சையும் இந்தியா பாய்காட் பண்ற நிலைமை வரும். இமேஜின் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல்ல மோதுற. ஏண்டா ஆண்டாவா, நம்ம பங்காளி பசங்க இருக்காங்களே முன்னை வீட்டுல குழி ஓட்டுறவங்க சித்தப்பா மாட்டான். பாகிஸ்தான்காரங்கடா. இப்ப அவங்களுக்கு நம்ம பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டா கூட அவங்க சில்லுண்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. மாப்பிள அவங்க வெட்டுறாங்களான்னு பாரு. சும்மா தொண பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் தைப்பாரு, நான் போய் ஒரு பீடி அடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் கொல்லிக்கட்டையை வாயில வைக்கலன்னா உனக்கு இருக்க முடியாதுல்ல. இன்க்ளூடிங் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். இந்த மேட்ச் நடைபெறாம இருக்க என்னது இது? வீட்டில் கத்திரிக்காய் செடி இருக்கு. 10 அடிக்கு கீழே இருக்கிற மண்ணை அள்ளி போட்டா நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு போலாம்னு. உங்க ஊர்ல 10 அடிக்கு கீழே மண்ணு வராதா?
இந்த சரள மண்ணை போட்டால் நல்லா காய்க்கும்னு சொன்னாங்க. அடிக்க எவ்வளோ கேட்ட? 300 ரூபா. நாங்கள் 500 தரோம். அப்படியே மேலே வந்து ராஜா. நான் வேணா 1000 ரூபா தரேன். நீங்கள் 2 பேரும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கிறீங்களா? கத்திரிக்கா கத்திரிக்காய் செடிக்கு மண் எடுக்கிற சும்மா ஆண்டவா நோண்டவான்னு தோண்டியா உள்ள அலற சத்தத்தை கேட்டா ஏதோ நாய்கிட்டு தான் மாட்டிட்டான் போல தெரியுது. உன் பேர் என்னையா? என் பேரு அரிச்சந்திர. உன் பொண்டாட்டி பேர் என்ன? சந்திரமதி. குழந்தை இருக்க? இல்ல. டேய் லோகிதாஸ் மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறப்பேன். இப்ப பிரிச்சா 4, நாளைக்கு பிரிச்சா 3. என்ன சொல்ற? நாளைக்கே பிரிச்சுக்கோ. மாமா அவன் வரான். அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அதெல்லாம் பாரு, குழியெல்லாம் சரியா வெட்டியாச்சா பாரு. மாமா சட்டி எடுத்து மூடு. எதுக்கு உயிர் போற மாதிரி ஆண்டவான்னு கத்துன? அது வந்து ஆமா இவங்க 2 பேரும் எதுக்கு குழிக்குள்ள இறங்கி நிக்கிறாங்க? அது ஆழம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக இறங்கி இருக்காங்க. ஏன் அது மேல இருந்து பார்த்தா தெரியாதா? இறங்கி பார்த்தா நல்லா தெரியும்னு. எங்க மூஞ்சா காட்டு. அது என்ன மூக்குல சத்தம்? மம்பட்டி தூக்கும் போது கணை அடிச்சிருச்சு அதான். மம்பட்டி தூக்கும் போது கணை அடிச்சிச்சா? என்னடா கதை சொல்றாங்க? வாய்ப்பு இல்லையே. அது இருக்கட்டும், உன்கிட்ட கேள்வி கேட்டா இவர் பதில் சொல்றாரு. யோ உனக்கு பதில் வந்துச்சுல போயா. சீக்கிரம் வா, பாலத்தில் உட்காந்துருக்கேன். பேசுன மாதிரி காசு வாங்கிட்டு வந்துரு. கையை வீசி வந்துடாத. ஆமா போயிட்டான். சரி இந்த விஷயம் உன் பொண்டாட்டி கூட தெரியக்கூடாது. அப்புறம் உனக்கு புள்ள பிறக்காம போயிடும். சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணியா? நீங்க சத்தியம் பண்ணுங்க. என்ன ஏமாத்திட்டீங்கன்னா சத்தியமியா? சத்தியம். நீ சத்தியம் பண்ணு. சத்தியம். சத்தியத்தை மீறிட கூடாது. சரி என் வீட்டுக்கு எடுத்துட்டு போற. அங்க வாங்க. நீ எங்க போற? மாப்பிள்ள நீ இடியா. ஏய் நீ நாளை காலையில் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து போ. விளக்குச்சா? 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட மாட்டீங்களா? உங்களை நம்பித்தான் போற. பங்கு பிரிச்ச வேலையா இந்த குழி வெட்டுற வேலையை தூக்கி போடணும். எனக்கு மோதிரம், சந்திரமுகிக்கு கம்மல். ஐயா மாப்பிள்ள ஒரு காசு எத்தனை பவுன் இருக்கும்? 1 பவுன். சந்திரா 1 பவுன் என்ன விலை இருக்கும்? ஏன் வாங்கி தர போறீங்களோ? 1000 காசு எவ்வளவு வரும்? 1 பவுன் 36,000 ரூபாய்னா ஒரு 3.5 கோடி ரூபாய் வரும். நாளைக்கு காலையில் 8 மணியோட நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து போகண்டி. இந்த சொல்லிட்டாரு ஹரிச்சந்திர மகாராசன். சொல்லு, என் விதி கேட்டுதானே ஆகணும். அது காலையில் குருவாடிப்பட்டிக்கு குழி தோண்ட போனேன்ல, அதான் நேரம் போறிய அந்த இடத்துல சத்தியத்தை மீறிட கூடாது. அப்புறம் உனக்கு புள்ள பிறக்காம போயிடும். என்னதாயா உன் பிரச்சனை? தூங்க விடியா? இல்ல ஒன்றும் இல்லை. மாப்பிள்ள இந்த தலானை கொஞ்சம் நான் வச்சுக்கவா? ஓகே டேக் இட். டீக்கி குட் நைட். என்னையா இந்த நேரத்தில் வந்து கூப்பிடுற? ஆஸ்திரேலியா சிட்டிசன் செட்டியார் செத்து பிரேதம் பிளேட்டில் வந்திருக்கான். 1000 ரூபா அட்வான்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. காலையில் 7 to 8 அடக்கம் பண்ணணும். உன் பாட்டில் வராமல் இருந்துடாத. அவங்கெல்லாம் கோவக்காரங்க. இது ஏன் பொங்கு? இந்த பொங்கு இல்லை வேணாம். நாளைக்கு காலையில் ராமேஸ்வரம் போகிறேன். காசை நீயே வச்சுக்கோ, குழியை நீயே வெட்டிடு. ஏன்? அது அம்மாவோட அஸ்தியை கரைக்கணும் கடல்ல. நான் போகிறேன். அம்மாவோட அஸ்தியா? அம்மாவா நம்ம தானே அடக்கம் பண்ணா. அப்புறம் எங்கே உனக்கு அஸ்தி வந்துச்சு? இது எங்கள் அம்மா பெரியம்மாப்பா. யோ அந்த கிழவி தான் ட்ரெயினில் அடிபட்டு அண்டன் தொண்டமா ரயில்வேக்காரங்க அன்னைக்கு அள்ளி போயிட்டாங்கல்ல. நான் ஊருக்கு போகணும். என்ன சாயந்தரத்துல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்க? அடி மூக்கில் படிச்சா இல்லை மூளையில் படிச்சா? வா போய் மசூதில் போய் மந்திரிச்சுக்கிறேன். நீ போ. நீ போ. நீங்க காசை கொடுங்க ஆண்டவனே. காலைல வருவார். சாயந்தரம் வந்து இந்த சடாமணி தான் அடிச்சிருக்கு.